டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி குரூப் 1ல 40 கொஸ்டின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விதமாக நம்ம அகாடமியில் ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3000+ எம்சிக்யூ வித் டீடைல்டு ஆப்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் 22 கிளாஸஸ் 5+ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் புக் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் பவர் அண்ட் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அக்யூரேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா recently withdrew its bid to host 33rd Conference of Parties scheduled for 2028. In which year did India previously host the COP summit? அதாவது UNFCCC climate change கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல காப் மாநாடுகளை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம். அதுல காப் மாநாடு இருக்குல்ல, அந்த காப் மாநாடு 2028ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய காப் மாநாடை இந்தியாவில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிட்டிங் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஒரு சில காரணங்கள்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியா இந்த வருஷம் வந்து அந்த 2028 வந்து நம்ம அதை ஹாஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பிட்டிங்கை வந்து இப்ப வித்ட்ரா பண்ணிட்டோம். ஓகேங்களா, சோ இதுக்கு முன்னாடி இந்தியா எப்போ இந்த காப் மாநாடு நடத்தி இருக்கு அப்படிங்கறத கேள்வியா கேட்டிருக்காங்க. சோ இந்தியால ஒரே ஒரு டைம் தான் காப் மாநாடு நடந்திருக்கு. எப்போனா 2002ஆம் ஆண்டு காப் 8 வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. COP8 அப்படிங்கிறது இந்தியாவில் நடந்திருக்கு. சரியா, 2002 காப் 8 நியூ டெல்லியில நடந்துச்சு. அடுத்தது, which two countries reached a unique split hosting agreement to jointly lead the 31st UN climate change conference in 2026 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பிளிட் ஹாஸ்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த காப் 31 அடுத்த வருஷம் நடக்க போகுது இல்லையா, அதை வந்து 2 கண்ட்ரி சேர்ந்து நடத்த போறாங்க. அதுதான் ஸ்பிளிட் ஹாஸ்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் 2 பேர் சேர்ந்து நடத்த போறாங்க அப்படின்னா டர்க்கி அண்ட் ஆஸ்திரேலியா, இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்த போறாங்க. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, who among the following was the founding leader of Naxalite movement in 1967? ஸோ இந்த நக்சலைட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல டார்ஜிலிங் அப்படிங்கிற மாவட்டம் இருக்கு. அந்த டார்ஜிலிங் மாவட்டத்துல நக்சல்பாரி அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் அங்க இருக்கக்கூடிய நில உரிமைதாரர்களுக்கு எதிராக ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் தான் இந்த நக்சல்பாரி அப்படிங்கிற மூவ்மெண்ட். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாவோயிஸ்ட் மாவோ ஜெடாங்கோட ஐடியாலஜி எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி ஒரு பெரிய மூவ்மெண்டா மாறுச்சு. ஸோ சாரு மசும்தார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா, யார் அவர் அப்படின்னா சாரு மசும்தார். ஆபரேஷன் ககார் இஸ் ரிலேட்டட் டு ககார் அப்படிங்கிற ஆபரேஷன் அல்லது ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்னு கூட கொடுக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். எதுக்கான ஆபரேஷனா நக்சலைட்டுகளுக்கு எதிரான ஆபரேஷன். ஓகேவா, ஆன்டி நக்சலைட் ஆபரேஷன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் 2/3 மெஜாரிட்டி? அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு 3/2 பங்கு பெரும்பான்மை இல்லை என்றால், பெற தவறிவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2/3 மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பில்ல ஜாயிண்ட் சிட்டிங்க்கு அனுப்புவாங்களான்னா அனுப்ப மாட்டாங்க. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. லோக்சபாவுக்கு ரெஃபர் பண்ணுவாங்களான்னா லோக்சபாவுக்கு ரெஃபர் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. டி ஆப்ஷனும் தப்பு தான். என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு மெஜாரிட்டி இல்லை, 2/3 மெஜாரிட்டி இல்லைன்னா அந்த பில்லை பாஸ் பண்ண முடியாது. அந்த பில்லை அபாண்டன் பண்ணிடுவாங்க, அதாவது கைவிடப்பட்டுட்டு வித்ட்ரா பண்ணிடுவாங்க. சரியா, அதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.